என்னோட ஜாதகத்துல 12ல கேது இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு கடைசி பிறவியா? இல்லைங்க. வெறும் 12ல் கேது இருக்கிறதுனால மட்டுமே கடைசி பிறவியான்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய இருக்குது. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. 12ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்குறோம். முக்தி மோட்சத்தை தரக்கூடியவர். இவர் ஞானக்காரகன் தான் கேது. கேது பகவான் ஞானக்காரகன். அதனால தான் அவரை மோட்சக்காரகன்னு சொல்கிறோம். அப்போ மோட்சத்துக்கு ஞானத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஞானம் பெறாமல் ஒரு ஆள் மோட்சத்தை அடைய முடியாது. அப்போ ஞானம் பெறணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஜாதகத்துக்கு 1, 5, 9, 12 இந்த இடங்களில் இந்த கேது பகவான் இருந்தார்னா 1லேயோ 5லேயோ 7லேயோ 9லேயோ 12லேயோ இருந்தார்னா அவங்களுக்கு ஞானப்பாதைக்கு அடியெடுத்து வைப்பார்கள்னு அர்த்தம். அவங்க ஞானப்பாதையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். 1ல் இருந்தால் அதான் முதல் பிறப்புன்னு அர்த்தம்னு வச்சுங்க. 5ல் இருந்தாங்கன்னா போன ஜென்மத்திலே அவங்க ஞானப்பாதையில் இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 9ல் இருந்தால் அதுக்கு முந்தின பாதையிலேருந்தே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க இந்த காரணத்துக்காக அவங்களுக்கு அடுத்தது முக்தி மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தமாக இருக்குது. ஆனாலும் 12ஆம் அதிபதியும் முக்கியமானவர். 12ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, அது ஒரு வேளை கெட்டு போய் இருந்ததுன்னா முக்தி மோட்சம் கிடைக்காது. எப்படி கிடைக்காது அப்படின்னா, இந்த ஞானக்காரகன் தான் ஞானத்தை தராரு அப்படின்னாக்கா, நிறைவான ஞானம் பெற்றிருக்கணும், அல்லது நிறைவான பக்தி இருக்கணும். பயமும் பற்றும் மற்றவன் தான் ஞானி ஆகிறான். பயமும் இருக்கக்கூடாது, பற்றும் இருக்கக்கூடாது. அதுதான் மிக சிறந்த ஞானம். எதை பற்றி பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த லௌகிகம், இந்த உலகம், இந்த மனிதர்கள், ஈவன் மிருகங்கள் முதல் கொண்டு முக்கியமான பயம், மரண பயம் இருக்கக்கூடாது. பற்று, தன்னோட சொத்து பத்து மேலே, தன்னோட வேலை வாய்ப்பு மேலே, தன்னோட பிள்ளைகள் மேலே, உறவுக்காரங்க மேலே, இதிலெல்லாம் பற்று இருக்கக்கூடாது. ஒட்டி இருக்கலாம், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. பற்று இல்லாமல் இருந்தால் தான் அது தாமரை இலை மேலே தண்ணி மாதிரி இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான மன ஓட்டம் வேணும். ஆக பற்றற்ற நிலையில் இணைந்து செயல்படலாம். குடும்பத்தில் கூட இருக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான காரணம் இல்லறத்துறவின்னு பேர். இல்லாதவன் சாப்பிட்லன்னா அது பட்டினி, இருக்கிறவன் சாப்பிட்லன்னா அது பேர் தான் விரதம். அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் பற்றற்று குடும்பம் நடத்துகிறான் பாருங்கள், அதுதான் இல்லறத்துறவரம்னு பேர். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு நிறைந்த ஞானம் இருக்க வேண்டும், அல்லது நிறைந்த பக்தி. நிறைந்த பக்தினா என்ன அப்படின்னா, நான் கடவுளை நம்புறேங்கிற அளவுக்கு இல்லை. கடவுளை நம்பினா வேறு ஒன்றை நம்பக்கூடாது. வேறு ஒன்றின் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. உறவை நம்பக்கூடாது, சொத்தை நம்பக்கூடாது, ஈவன் மருத்துவத்தை கூட நம்பக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் கடவுளை நம்புகிறோங்கிறதா அர்த்தமாயிடும். மருத்துவம்லாம் கூட நம்பினாலும் கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த மருத்துவம் கூட வேலை செய்யாதுன்னு நம்பணும். அவரோட அனுகிரகத்தால் தான் இந்த மருந்து வேலை செய்யும்னு நம்பணும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது. அதோட ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக மிஞ்சி போகும்போது அது சரணாகதிக்கு வந்துடும். நம்பிக்கை சரணாகதியன்ற வளர்ச்சி அடையும். கடவுளே கதின்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வளரும்போது தான் பக்தர்கள் 63 நாயன்மார்கள் அப்படி தான் இருந்தாங்க சிவன் மேலே. 12 ஆழ்வார்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்களாம் மிக சிறந்த பக்தர்கள். அதனால் அவங்களுக்கு முக்தி மோட்சம். மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், இவ்வளோ பக்தர்கள். 63 நாயன்மார்கள் இல்லைன்னா யாராக வச்சுருக்குறோம்? பக்தர்களாக இருந்தால் அவங்க கடவுள்கிட்ட போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் 63 திருவிழாலாம் நடத்துகிறாங்க பாருங்கள் பக்தர்களுக்கு. 12 ஆழ்வார்களுக்கும் அந்த மாதிரியான தெய்வம் இருக்கிற சன்னதியிலே தனக்கும் ஒரு சன்னதி கொடுக்குறாங்க இல்லையா? பக்தி மிகுந்தாலும் ஓகே. அல்லது மகான்கள், சித்தர்கள், ஞானிகளாக மாறணும். ஞானம் அடையணும். முழுமையான ஞானம் அடைய வேண்டும். அதாவது முழுமையான ஞானம் சித்து அடையணும்னு சொல்லலை. சித்து வேறு, ஞானம் வேறு. சித்தர்கள் ஆகணும்னு சொல்ல வரல, ஞானம் அடையணும். ஞானம்ங்கிறது பக்தியிலேருந்து அப்படியே வளர்ந்து வரும். சரணாகதி ஆகும். சரணாகதி ஆனதுக்கப்புறம் ஞானம் வரும். ஞானம் அடைஞ்சார்கள்
அந்த ஞானத்தோட பலனாக கடவுள் என்ன கொடுப்பாருனாக்கா பல சித்துக்களை கொடுப்பார், 1 by 1 கொடுப்பார். ஆக நிறைவான பக்தியோ அல்லது நிறைவான ஞானமோ அடையாமல் ஒருவர் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் என்ற காரணத்துக்காகவே முக்தி அடைய முடியாது. மறுபிறப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படிலாம் இருந்தாங்கன்னா மகான்கள் சித்தர்கள்லாம் திரும்பி திரும்பி பிறப்பாங்களானாக்கா பிறப்பாங்க. ஆனால் அவங்கள பிறப்புன்னு சொல்லக்கூடாது. பிறப்பு, ஜெயந்தி, அவதாரம் இப்படிலாம் சொல்லணும். கிருஷ்ணர் ஜெயந்தி, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ஜெயந்தி அவதாரம்னு சொல்லணும். காந்தியே ஜெயந்தி சொல்கிறோம், காந்தி ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி. ஜெயந்தின்னா அவதாரமாகும். மீதி பேர்லாம் நம்மளுக்கு தான் பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டேலாம் மனுஷனுக்கு தான். ஞானம் பெற்று ஒருத்தர் திரும்பி பிறக்கிறாங்க வேற ஏதோ காரணத்துக்காக கடவுளால் அனுப்பப்பட்டால் அது பேர் ஜெயந்தி ஆகிடும். குரு ஜெயந்தியெல்லாம் பண்ணுவாங்க. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், மாமேதைகள், மகாத்மாக்கள்லாம் திரும்பவும் பிறப்பாங்க. பிறக்கும்போது அவங்களுக்கு ஜெயந்திங்கிற பேரில் தான், ஜெயந்தி அல்லது அவதாரம்னு தான் நம்ம கொண்டாடப்படுவோம். பிறந்த நாளாக கொண்டாட முடியாது. நன்றி, வணக்கம்.